Hi friends, welcome to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ராஜ்மா மசாலா எப்படி செய்யறது நான் ஷேர் பண்ண போறேன். இது சப்பாத்திக்கு ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ராஜ்மா மசாலா செய்யறதுக்கு நான் 200 கிராம் போல ராஜ்மா எடுத்திருக்கேன். இதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதாவது 8ல இருந்து 9 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த ராஜ்மாவை வந்து நான் ஒரு குக்கர்ல சேர்த்து வேக வச்சுக்கிறேன். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் தாராளமா விட்டுக்கோங்க. ஏன்னா ராஜ்மா வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் 8ல இருந்து 9 விசில் போல விட்டு நல்லா மசிய வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். காரான ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்த உடனே கொஞ்சமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்கின பிறகு நான் வந்து 3 பழுத்த தக்காளி எடுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு அதை சேர்த்துக்கிறேன். அரைச்சு சேர்த்தோம்னா தக்காளியே கொஞ்சம் நல்லா இருக்கும் கிரேவி, அதனால நான் அரைச்சு சேர்த்துக்கிறேன். இப்ப தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கடுத்து காரத்துக்காக மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ராஜ்மா வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா ராஜ்மா, அதை வந்து இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ்ல வேணா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திக்கா வேணாலும் பண்ணிக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ராஜ்மா இந்த மசாலா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல ஒண்ணு சேர்ந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்த பிறகு இந்த மசாலாக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்தா இந்த மசாலா நல்லா கிரீமி கன்சிஸ்டன்சியா இருக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை தான், வேற ஒண்ணும் இல்ல. ஃபைனலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஆரம்பத்திலே நெய்யும் சேர்க்கலாம் தாளிக்கும் போது, இல்லைன்னா ஃபைனலா கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் ஃபைனலா தான் சேர்த்திருக்கேன். நம்ம ராஜ்மா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். நான் சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இது சப்பாத்திக்கு அல்டிமேட்டான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.